கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு தெரியாத ஒரு ஆளை நம்புறது நமக்கு ரொம்ப கடினமான காரியம். பொதுவாக ஒரு ஆளை அறிமுகப்படுத்தினா அவங்கள நம்ம நேருக்கு நேர் பார்க்கணும். அவங்களோடு கூட பழகி அவங்களுடைய சுபாவங்கள்லாம் தெரிஞ்சால் தான் அவங்கள நம்பவே ஆரம்பிப்போம். ஒரு சொல்வதனால நமக்கு அது சாத்தியப்படுமா அப்படின்னா அது கேள்விக்குறியானது. ஆனால் பார்க்காமலே ஒருவரை நம்பிக்கிட்டே தான் இருக்கிறோம், விசுவாசித்து கொண்டே இருக்கிறோம், அவரை ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். அவர் நமக்கு அவ்வப்போது நன்மைகளை தந்து கொண்டே இருக்கிறார். அவர் பெயர் தான் இயேசு. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, என்னைக்கு அவரை காண்போம் பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம அது மனம் திறந்து பேசுகிற ஒரு நாள். அது உள்ளத்தில் எவ்வளோ பார சுமைகள், உண்மையாகவே அவரை எங்கே பார்க்க முடியும் அப்படிங்கிற, எப்போது பார்ப்போம் அப்படிங்கிற ஏக்கம் உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு அனுதினமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது, மகிழ்ச்சியான சம்பவங்கள் வரும்போதெல்லாம் நமக்கு வேண்டியவர்களை நாம் என்ன செய்வோம், நினச்சிப்போம். குறிப்பாக நம்முடைய பெற்றோரை நாம் நினைக்காத நாளே இருக்காது. நம்ம வளர்ந்து நமக்கு திருமணம் முடிந்து நம்ம பேர பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம அம்மா அப்பா இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கஷ்டம்தான். ஆனால் இல்லாத பொழுதிலே நமக்கு ஒரு என்ன ஏக்கம் இருந்து கொண்டே இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம அப்பா இருந்தால் எப்படி இருப்பாங்க. நானும் அதிகமாக நினைப்பது உண்டு. எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கான், அவன் விளையாடுவது அவன் நடப்பதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுவோம். எங்கள் அப்பா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஓடுது. நிச்சயமாக ஒரு நாள் பார்ப்போம். அது என்றைக்கு அப்படின்னா இயேசு வெளிப்படும்போது. இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை அதை காட்டிலும் அதிகம். நான் அவர்கிட்ட தான் நம்ம மனம் திறந்து அன்னால் இருதயத்தை ஊற்றினது போல ஊற்றக்கூடிய ஒரு நம்பிக்கை நாயகன் இயேசு தான். அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நிச்சயம் ஒரு நாள் வருவார். நிச்சயம் ஒரு நாள் அவர் வெளிப்படுவார். எப்படி இந்த பூமியில் நமக்காய் மனிதனாய் பிறந்தாரோ அதே போல் அவர் ராஜாதி ராஜாவாய் ஒரு நாள் வரப்போகிறார். அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம இழந்துடவே கூடாது. நாம் நம்முடைய வைராக்கியம் அவரை சந்திக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கை ஒருபோதும் என்ன செய்யாது, வீண் போகாது. அதைத்தான் நமக்கு பவுல் எழுதுகிறார். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 3:4 வாசிக்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். பார்த்தீங்களா, அவர் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது சோதர் ஐயா பண்ணார் இல்லையா, எனது ஜீவன் கிறிஸ்து, எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது, ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில். அப்போ அவர் வெளிப்படுகிற ஒரு நாள் உண்டு. அன்றைக்கு அவரை நாம் முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அவரோடு பல மணி நேரங்கள், பல நாட்கள், மாதங்கள் செலவிடக்கூடிய ஒரு நாள். அவரை என்று பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தானே. அந்த பத்திமை குருடன் இயேசு போகிறார் என்று சொன்னபோது பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருந்த மகிழ்ச்சி, அப்படி ஒரு சந்தோஷம். என்ன நடக்க போகுது அப்படிங்கெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்துட்டார் சொன்னோன்னே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். இயேசு வெளிப்பட்ட போது அவன் கூப்பிட்டான், பார்வை கொடுத்து அனுப்பினான். அதே போல் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற ஒரு நாள் இருக்கிறது. எதை குறித்து கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசுவிட சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் நமக்கு சமாதான சந்தோஷத்தை தந்து நம்ம நிச்சயம் நடத்துவார். தைரியமாக இருங்க.